எத்த எத்த என்ன மன்னிச்சு ஏத்திடுங்க அத்த. நான் செய்தது தப்புதான் அத்த. இந்த ஒரு டைம் என்ன மன்னிச்சிடுங்க அத்த. இங்க பாருடி, நீ எத்தனை தடவை கெஞ்சி கதறினாலும் என் வீட்டுக்குள்ள உனக்கு இடம் கிடையாதுடி. வீட்டு வாசல்ல காலை வச்சா காலை தரிச்சு அடுப்புல வச்சிரும் பாத்திக்கட்டி. ஏத்த அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்த. என்னதான் இருந்தாலும் அவங்க மருமக இல்ல அத்த. மருமகளா என் வீட்டு வாசல்ல நிக்காதடி, போட்டு எங்காது. அடி ஆத்தாடி, இது சுபத்ராக்காவா? மாமியார்கிட்ட கெஞ்சி கதறி அழுதுட்டு கிடைக்காங்க. அவ்வளவு தைரியமா இருப்பாங்க. மாமியார்கிட்ட போய் இப்படி கெஞ்சி அழுதுட்டு இருக்கலாமா? கைய விடுடி. அப்படி சொல்லாதீங்க. உங்க கைய காலா நினைச்சி கெஞ்சி கேக்குறாத்த. உங்க காலே விழுந்து மன்னிப்பு கேக்குறாத்த. என்ன மன்னிச்சு ஏத்துடுங்க அத்த. என்ன மன்னிச்சு ஏத்துடுங்க. இது இந்த 4 முடி சுபத்ராக்காவா? இது காலெல்லாம் விழுந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாருடி, மன்னிப்பு கேக்குறேன் சாக்குல என் காலை பிடிச்சு இழுத்து போட்டுறாதடி. ஏத்த நான் அப்படி எல்லாம் செய்வேன் அத்த. நான் உங்க மருமக அத்த. நான் உங்க மருமக. அதனால தானே சொல்றேன், காலை இழுத்து போட்டாதடி. எந்திரி முதல்ல. அடி ஆத்தாடி, கலவி கொஞ்சம் உசாராதான் இருக்கு. ஏத்த என்ன மன்னிச்சிருங்க அத்த. இனிமேல் நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். நல்ல மருமகளா இருப்பேன். அரே ஏமாத்த மாட்டேன். என்ன நம்புங்க நம்புங்க அத்த. என்ன நம்புங்க. இப்படி சொல்லிலடி, இததாண்டி என்னால நம்ப முடியாது. ஒன்னால நான் கெட்டேன்டி. என் பாட்டுக்கு நான் கஞ்சி குடிச்சிட்டு என் வீட்டுல இருந்தேன். உன் பேச்சு கேட்டு நானும் அப்படியே பண திமிர்ல எல்லாம் அலைஞ்சிட்டு கிடந்தேன். எனக்கு தேவைதாண்டி, எனக்கு இதெல்லாம் தேவைதான். இங்க பாருடி, இனி நீ நல்லவளா மாறினாலே உன்னால உன்னை நம்பவே முடியாதுடி. இனிமேல் நீ எவ்வளவு கெஞ்சி கதறினாலும் என் வீட்டுக்குள்ள உனக்கு இடமே கிடையாது. மரியாதை இங்கிருந்து கிளம்ப பத்திக்கா சொல்லிவிட்டேன். இனி உனக்கு நான் மாமியாரே இல்ல. இனி என் மோவை முக்காடு மோவை உனக்கு மாப்பிள்ளை இல்லடி. அடி ஆத்தாடி, 4 முடிக்க மாமியார் இவ்வளவு ஆக்ரோஷமா இல்ல பேசுறாங்க. அதுவும் மாமியார் இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்காங்க. 4 முடி சுபத்ராக்கா என்னன்னா கண்ணீரை விட்டு கதறிட்டு இருக்காங்க. சுபத்ராக்காவுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சாங்களோ? சுபத்ராக்கா சுபத்ராக்கா எதுக்கு கண்ணீரை விட்டு கதறிட்டு இருக்கீங்க? நீங்க எவ்வளவு பேசினாலும் உங்க மாமியார் இனிமேல் உங்களை நம்பவே மாட்டாங்க. ஆமா, கருத்து சொல்ல வந்துட்டா. கருத்து கண்ணம்மா இவா ஃபுல்லா பண்றது ஃபுல்லா அநியாயம். நியாயம் பேச வந்துட்டாங்க. எதுக்காக அழுகுறீங்க? அழாதீங்கக்கா, உங்களுக்காக நான் இருக்கேன். இங்க பாரு மேனகா, இது எங்க வீட்டு பிரச்சனை. எங்க மாமியார் மருமக பிரச்சனை நாங்களே தீர்த்துக்குவோம். அதுல தலையிடக்க உனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்ல. என்னக்கா இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்தா என்னையே எடுத்துட்டு பேசுறீங்க. ஆமா, இது எங்க வீட்டு பிரச்சனை. இதுல தலையிடாதுன்னு தான் நான் சொன்னேன். என்னக்கா இப்படி சொல்றீங்க? எனக்கு எங்க மாமியார் வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உங்ககிட்ட தான் நான் வந்து ஐடியா கேட்பேன். அத போல உங்களுக்கும் உங்க மாமியாருக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் சொல்ற ஐடியா தானே நீங்க கேட்கணும். நீ கேனசி, அதனால நான் சொன்னதெல்லாம் நீ கேட்ட. இப்ப நீ சொல்றதெல்லாம் கேட்கக்கு நான் என்ன கேனசியா? ஆமா, இவ கேனசி இல்ல, இவ ரொம்ப நல்லவா. எட்டி 4 முடி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் நிக்கேன்னு பார்த்துட்டு அப்படி இப்படி பேசிட்டு கடைசியில உள்ள வரலான்னு பாத்தியா வீட்டுக்குள்ள? நடக்கவே நடக்காது 4 முடி. நீ வீட்டுக்குள்ள வந்தா உன் 4 முடி நான் நறுக்கி விட்டுறேன் பாரு. நீங்க 2 பேரும் என்னதான் பேசிட்டு கிடங்க, இல்லடா தெருவுல சண்டையை போட்டு மூடிய பிடிச்சிட்டு கிடங்க. எனக்கு என்ன வந்துட்டா 2 பேரும் பெரிய மருமகன்னு பேசக்கு. ஏக்கா, உங்க பேச்சை கேட்டதுக்கு என்ன பார்த்து நீங்க என்ன சொன்னீங்க? கேனச்சினா? ஆமாட்டி, நீ கேனச்சிதான். அத போல உங்க அம்மா உன்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல அடிக்கடி, கூறு கெட்ட குக்கர் தான். நீ என்ன பார்த்தா கூறு கெட்ட குக்கர் கேனச்சின்னு சொல்றீங்க? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டு முன்னாடி நின்னு என்னைய நீ அடிப்ப? திமிரு இப்படி சொல்ல ஓடி போயிரு பாத்தீங்க. ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு 2 பேரும் சண்டை போட்டு கிடைக்காதுவா? போடுங்க டி, நல்ல அடிப்படி சண்டை போடுங்க. 2 பேரும் என்னமோ உடன்பிறவா சகோதரி போல எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. 2 பேரும் சேர்ந்து எல்லா வீட்லயும் பிரச்சனை உண்டாக்கியது. இப்ப நீங்க 2 பேரும் சண்டை போடுங்க டி, நல்ல குடும்ப முடிய பிடிச்சி சண்டை போடுங்க. அப்பதான் எங்க எல்லாருக்கும் நிம்மதி. ஏட்டி கூறு கட்ட குக்கரு, எங்கிட்ட அடி வாங்கி செத்து போயிடாத, ஓடி போயிடு. அதேதான் 4 முடி நானும் உங்ககிட்ட சொல்றேன். எங்கிட்ட அடி வாங்கி செத்து போயிடாத, ஓடி போயிடு. நான் எதுக்கிட்ட ஓடி போன? இது என் மாமியார்
என்னமோ ரெண்டு பேரும் நல்லவா போல சண்டை போட்டு கிடைக்காலோ. ஏ நாலு முடி, ஏ கூறுகட்ட குக்கரே. என்ன தம்பி சொல்றீங்க? அனிதாவுக்கு தாய்மாமனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாக்கா, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு அவருக்கு பொண்டாட்டி கூட சண்டை போட்டு பொண்டாட்டியை வீடு விட்டு வெளில துரத்தி விட்டுட்டாரக்கா. அதானே பார்த்தேன், அந்த ஆளை பார்க்கும்போது அறக்கலவனா இருக்காருன்னு. எவ்வளவு திமிர அந்த அறக்கலவனுக்கு ரெண்டாவது கல்யாணம் கேக்குதா? ஏக்கா, நானும் ஒரு வகையில அனிதாவோட அத்தை மகன்தாக்கா. என்ன தம்பி சொல்றீங்க? நீங்களும் அனிதாவோட அத்தை மகனா? எங்க அம்மாவோட சித்தப்பா பையன் தான் அனிதாவோட அப்பா, எங்க மாமா தான். ஆஹா, அப்ப முறை மாப்பிள? ஆமாக்கா, நான் அனிதாவோட முறை மாப்பிள்ள தான். எங்க மாமாவுக்கு அனிதாவை எனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா எங்க அத்தைக்கு எங்களை பிடிக்கவே செய்யாதக்கா. ஏன் தம்பி, என்னாச்சு? எங்க அத்தை பட ஆசை பிடிச்சவங்க, அங்க ரொம்ப வசதி இல்லாதவங்கக்கா. அதனாலதான் எங்களை எங்க அத்தைக்கு பிடிக்கவே செய்யாது. ஆனா எங்க அத்தையோட தம்பி, அதான் அனிதாவோட தாய் மாமன், ரொம்ப வசதியானவருக்கா. வசதி அவரு இருந்தா அதுக்குன்னு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? பாவம் சின்ன பொண்ணு அனிதா ஏற்கனவே இந்த கதையை என்கிட்ட சொல்லிருக்கா. ஏக்கா, அப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? எதுக்கு என்கிட்ட நீங்க சொல்லல? உங்ககிட்ட சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல சின்ன பொண்ணு. ஏக்கா, இதுக்கு மேல பேசிட்டு இருந்தா சரியா வராதக்கா. அத்தை ராத்திரியே அனிதாவோட தாய் மாமன் அவளை தூக்கிட்டு போயிட்டான். நம்ம சீக்கிரமா போய் அனிதாவை காப்பாத்தணும் சின்ன பொண்ணு. ஏக்கா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதக்கா. அனிதாவை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. சின்ன பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்க நேரம் இல்ல சின்ன பொண்ணு, வா கிளம்புவோம். ஏக்கா, அடியிடு பட்டு முகம் எல்லாம் வீங்கி போய் கிடக்கு. நீ இப்ப எங்க அக்கா கிளம்புறா? நீ வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடு, எல்லா விஷயத்தையும் நானே பாத்துக்கிறேன். இல்ல சின்ன பொண்ணு, நீ மட்டும் எப்படி தனியா போவ? நானும் உன் கூட வாரேன். ஏக்கா, நீ எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. கடைசி நீ உன் உடம்பே நல்லபடியா பாத்துக்க வேண்டாமா? நீ வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடு. நானும் சுரேஷ் தம்பி போய் அனிதாவை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவோம். சின்ன பொண்ணு சொல்றது கேளு சின்ன பொண்ணு, நானும் உங்க கூட வாரேன். ஏக்கா, இவ்வளவு நாளா நீ சொன்னதை நான் கேட்டேன்ல, இப்ப நான் சொல்றது நீ கேளு. நீ வீட்டுல நிம்மதியா ரெஸ்ட் எடு, எந்த பிரச்சனையும் வராது. அனிதாவை காப்பாத்தி உன் கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்தியேன். சரி சின்ன பொண்ணு, சீக்கிரமா போய் அனிதாவை காப்பாத்துங்க. தம்பி வாங்க தம்பி, சீக்கிரமா போவோம். அனிதாவை வீடு எங்க இருக்குன்னு காட்டுங்க. சரிக்கா, வாங்க போவோம். ஆமா அனிதா, பெத்த தாயே பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கா. எல்லாம் பண ஆசை. பண ஆசை யார விட்டுது? ஏக்கா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. என் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போ உண்டு. ஏக்கா, எங்க ஜோடி பொறுத்தீங்க எப்படி? அங்க ஜோடி பொறுத்ததுக்கு என்ன கொரிசல்? உங்க ரெண்டு பேரும் பார்த்தா நானே கண்டு போட்டுருவேன். உங்க ரெண்டு பேரும் இந்த கல்யாண கோலத்துல பாக்கக்கு எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பல நாள் கனவு இன்னைக்குதான் நிறைவேறி இருக்கு. ஏன்டி இப்படி கண்ணீர் வடிச்சு நிக்க? அட்டை சாலையில என்ன அழகோல மாமா எடுத்து தந்திருக்கான். எவ்வளவு விலை தெரியுமா? ஏமா, எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. வாய மூடிடி. உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தாண்டி தெரியும். அழாம நில்லு. இல்ல தம்பி, அனிதாக்கு வாங்கி போட்டிருக்கல நகை எல்லாம் தங்கம் தானே? ஆமாக்கா, எல்லாம் சுத்த தங்க பாக்கம். அதுவும் இந்த நகை அனிதா போட்டனாலதான் ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தேடி, உன் மாமங்காரன் உனக்காக எத்தனை பவுனுக்கு நகையெல்லாம் வாங்கி போட்டிருக்கான்னு. தம்பி, நீ நினைச்ச போல என் மோவலை நான் உனக்கு கட்டி கொடுத்துட்டேன். உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? ஆமாக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கவே இல்லம்மா. ஏடி, நான் சிரிச்சுட்டே நிக்கணும் உனக்கு இஷ்டத்துக்கு ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்காதா? உள்ளுக்குள்ள பயங்கர கோபத்துல இருக்கேன் உன் மேல. என் தம்பி முன்னாடி நான் உன்கிட்ட கோபப்படக்கூடாதுன்னு தான் அமைதியா நின்னுட்டு இருக்கேன். எதுக்கு இப்படி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க? நல்லா சிரிச்ச போல நில்லு. என் தம்பியை பாத்தியாடி எப்படி சிரிச்சிட்டு நிக்கேன்னு? என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. என்னட்டி நிலைமை பத்தி பேசிட்டு இருக்க? என் தம்பிய கெட்டின அப்புறம் எல்லா சொத்து பத்தம் உனக்கு தாண்டி. நீ இப்ப பணக்காரிடி. நல்ல சந்தோஷமா இரு. சே, இந்த நேரமா பார்த்து அந்த பேப்பரை எங்க வச்சேன்னு தெரியலையே. ஏக்கா, எங்க போறா? தம்பி, ஒரு நிமிஷம் நின்னுக்கே, இப்ப வாரேன். எங்களுக்கு ஆரத்தி எடுக்க போறியா? ஆமா, பின்ன உங்க ஜோடி பொறுத்தது பார்த்து என் கண்ணே பட்டிருக்கேன்ல. என்ன ஆரத்தி எடுக்க வேண்டாமா? அதை விட முக்கியமான ஒண்ணு இந்த சோஃபால வச்சிருந்தேன் பாத்தியா, அததான் தேடிட்டு இருக்கேன். சரிக்கா, போய் எடுத்துட்டு வா. சே, என் தம்பி வேற சந்தோஷமா இருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல தான் வாங்க முடியும். கிடைச்சிட்டு. தம்பி, முக்கியமான பொருள்னு சொன்னீங்களா, அது இந்த பேப்பர் தான். என்னக்கா சொல்ற? பேப்பரா? ஆமா தம்பி,
என் மவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அடுத்த நிமிஷத்துல இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு தாரேன்னு சொன்னேன்ல, இந்த கையெழுத்து போட்டுதா. என்னது பத்திரமா? ஆமாடி பத்திரம் தான். அதான் நான் என் தம்பிகிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. நீ இடையில பேசிட்டு இருக்காத, அப்புறம் நான் பேச வந்ததே மறந்து போயிருவேன்டி. தம்பி என்ன தம்பி மறந்துட்டியா? நாம ஏற்கனவே பேசி வச்சதானே. ஏம்மா இந்த கல்யாணமே எனக்கு பிடிக்கலம்மா. நீ என்னம்மா பேசிட்டு இருக்க? எடி பேசாம இருடி. நல்ல நாளாட்டு உன்னை ஏசாம இருக்குன்னு நினைச்சேன். சும்மா எதுக்கு எடுத்தாலும் இந்த கல்யாணம் பிடிக்கல என் தம்பியை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. நடிக்காத கண்ணீரை வடிச்சிட்டு. ஏம்மா நான் எதுக்குமா நடிக்க போறேன்? உண்மையிலே எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலம்மா. எடி என் தம்பிக்கு என்னடி குறைச்சலு? அழகு இல்லையா பணம் இல்லையா? என் தம்பி உனக்கு மாப்பிள்ளையா கிடைக்கிறதுக்கு நீ தாண்டி குடுத்து வச்சிருக்கணும் தெரியுமாட்டி? என் தம்பிய கல்யாணம் பண்ணக்கு எத்தனை பேரு கியூல நின்னாங்க தெரியுமாட்டி? ஆனா அவனுக்கு அக்கா மக ஒன்னு மட்டும் தாண்டி பிடிச்சிருக்கு. அப்ப நீ அதிர்ஷ்டக்காரி தானே. அக்கா மேல உள்ள பாசத்திலயும் அக்கா மோ மேல உள்ள பாசத்திலயும் அதாண்டி உன்னை கல்யாணம் பண்ணிருக்கான். ஏமா ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? உன்கிட்ட பேசிட்டே இருந்தனா முக்கியமான விஷயத்தையே மறந்துவேண்டி. தம்பி நல்ல நேரம் முடியும் முன்னாடி இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டுரு. என்னக்கா சொல்றா? தம்பி கல்யாணம் முடிஞ்சதா அக்காவை மறந்துட்ட பாத்தியா? ஏக்கா நான் எப்படியாக்கா உன்னை மறப்பேன்? ஏன்க்கா இப்படி சொல்றா? நீ என்ன மறக்க மாட்ட அது எனக்கு தெரியும். ஆனா சொன்னது மட்டும் மறந்துட்டியோ? என் தம்பி கல்யாண கலையில இருக்கிறான்ல, அதான் எல்லாத்தையும் மறந்துருப்பான். நான் உன்கிட்ட சொல்றேன், எம்மவள உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா